நல்லா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம் சார். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு. எல்லா சின்ன பசங்க கூட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. சிஜி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா என்டர்டைன்மெண்ட். நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஓகே தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பராக இருக்கு. காமெடி எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்கு. வடிவேல் சார் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம், நல்ல காமெடியாக இருக்கு. சுந்தர்சியோட நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கு. ஜாலியாக இருக்கு. போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி எல்லாம் கண்டிப்பான. அதுதான் காமெடி. செகண்ட் ஹாஃப்ல அதுதான் மெயின் போர்ஷனே. ஜாலியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க வந்து அந்த படம் நல்லா இருக்கு. வடிவேல் சுந்தர்சி காம்போ வந்து ஏமாற்றம் கொடுக்கல, சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு படம். ஆமாம், வடிவேல் வந்து லேடி கட்டை போட்டு பார்ட்டி கேரக்டர் நடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸில். அது நல்லாவே இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சொல்லுங்க. மியூசிக் நல்லா இருக்கு. சாங்ஸை விட மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், ஃபோட்டோகிராஃபிலாம் சூப்பராக இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் ஸோ படம் நல்லாவே இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நல்ல கிளைமேக்ஸ். படம் தரமா இருந்தது. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஆமாம், நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் சுந்தர்சி அந்த வடிவேல கான்செப்ட் எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கே தெரியும். அது நல்லாவே படத்தில் சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் நாங்கள் சிரிச்சிட்டே தான் இருந்தேன். இந்த ஸ்டார்டிங்குமே சரி, நான் ஒரு வேளை ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிலாம் இல்லை. தியேட்டர் ஃபுல்லாகவே வடிவேல் அந்த வந்த உடனே ஒரு விசில் அடிக்கிற எல்லாரும் வடிவேல் எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே இருக்குது படம் ஃபுல்லாக. மியூசிக் எல்லாமே நார்மல் தான். அதே அந்த சுந்தர்சி படம் எப்படி இருக்கும், அது மியூசிக்லாம் பெருசாக இருக்காது. அந்த காமெடி தான் ஒரு நல்ல ரோல். ஒரு கமர்ஷியலாக நான் ஒரு 200 கொடுத்துக்கிறேன், 150 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு வரேன், படம் ஃபுல்லாக ஹாப்பியாக வரணும்னா ஹாப்பியாக நான் வந்துட்டு போகிறேன். ஆமாம், நல்லா இருக்குது. உங்களுக்கு அதான் நீங்கள் பார்த்தா தெரியும், செட் ஆகிருக்கு. கதைக்குள்ளேயும் அதை கொண்டு வந்திருக்காரு. நல்லாவே இருக்குது. நல்லா. அதுதான் நார்மலாக அரண்மனையில் எப்படி இருக்கும், ஒரு சைலண்டான பெர்ஃபார்மர் அப்படியே போவார்ல, அதேமாதிரி சைலண்டாக அவருக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அந்த ரோல் அவர் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. இல்லை, அவங்களுமே படம் ஃபுல்லாகவே ட்ராவல் வராங்க. எல்லாரும் அதாவது அந்த அந்த சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்துக்காக தான் நான் கதையை நீங்கள் எனக்கு கேட்குற மாதிரி இருக்கேன். அதனால தான் நான் இதிலே சொல்லிட்டேன், யூடியூப் பார்த்து வராங்க போல். கிரிஞ்செல்லாம் இல்லைங்க. கிரிஞ்செலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படிலாம் இல்லை. படம் நல்லாவே இருக்குது. பார்க்கலாம், குழந்தைகளோட வந்து பார்க்கலாம். ஒரு ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்துங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. இப்போ வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார் ஒரு காம்போ இருக்கும். சுந்தர்சி சார் எடுக்கிறதுல நிறைய இருக்கு. சுந்தர்சிக்கும் கவுண்டமணி அவங்க காமெடில நிறைய இருக்கு. இப்போ எப்படி வச்சிருக்காரு? நீங்க வின்னர் படம் பார்த்தீங்கன்னா அதோட இதை கம்பேர் பண்ண முடியாது. அது வேற மாதிரி பாடி லாங்குவேஜ் ஃபிலிமா இருக்கும், காமெடியா இருக்கும். இதுவும் பண்ணியிருக்காருன்னா கெட்டப்ஸ் நிறைய பண்ணி காமெடி பண்ணியிருக்காரு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. யாருங்க? கிளைமேக்ஸ்ல வர மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல வந்துருவாங்க. அவங்க சென்டிமெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நம்மளுக்கு. அது ட்விஸ்ட் மாதிரி இருக்கு. ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்தை. இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதனால தான். ஆமா, இந்த படத்துல செமையா இருக்குங்க. 200% செமையான எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிரிக்கலாம், நல்லா சிரிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அது அவங்க பண்ற ஆக்டிங் எல்லாமே அதுதாங்க ஒர்க் அவுட் செம்மையா இருக்குங்க. அது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். அந்த அந்த சீக்வன்ஸ் தரமா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. ஆமா, 15 ஒரு 25 மினிட்ஸாவே காமெடி இருக்கு. ஹீஸ்ட் மிஷன் 1ல இருந்து மிஷன் 4 வரைக்குமே பக்காவா போயிட்டு இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே நல்லா ரோல் அவுட் ஆகும் காமெடி. போர் அடிக்கிற மாதிரி தோணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டிராக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் சரண்டு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பிடிச்சி உட்கார வச்சிட்டாரு நம்மள. மியூசிக் சூப்பரா இருக்குங்க. பாட்டும் நல்லா தான் இருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அது நல்லா பண்ணியிருக்காரு. மெசேஜ்னு எதுவுமே கிடையாது. சுந்தர்சி படத்துல மெசேஜ் இருக்க முடியாது. சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்றதா சொல்லிருக்காரு. தாராளமா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். லீட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ செகண்ட் பார்ட் இருக்கு. இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா செகண்ட் பார்ட் இருக்கு. தேங்க்யூ. நல்லா ஜாலியாகவே இருந்தது. லேக் எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் நிறைய காமெடி சீக்வன்ஸ் இருந்தது. அவர் லேடி கெட்டப் போட்டது, அப்புறம் அந்த இன்னொரு கெட்டப் போட்டு வில்லன் வீட்டுக்கு போனது, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக ஜாலியாகவே இருந்தது சீன்ஸு. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலையுமே எந்த லேகுமே இல்லை. நல்லா ஜாலியாகவே இருந்தது. அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த 2 பேருமே லேடிஸ் கட்ட போட்டு அந்த தேட்டரை சுற்றி சுற்றி அது நல்ல ஃபன்னாக இருந்தது. ஜாலியாகவும் இருந்தது. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் வந்திருக்காங்க. அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. இதுமாரி சீரியல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று தான். பட் இதில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு பேக் சாங்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி நல்லா தான் ரெண்டு ஐ திங்க் 3 சாங்ஸ் இருக்குது, 3மே நல்லா தான் இருந்தது. படம் ஃபேமிலியோட படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா காமெடியா இருக்கு. காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி நிறையவே இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. படத்துல ஏதாவது மெசேஜ் அந்த மாதிரியான அது காமெடி, இது ஃபுல்லாக ஒரு காமெடி ஜேர்னலாக எடுத்தேன்னு அவரே வந்து சொல்லிட்டார். இது ஒரு காமெடி ஜேர்னல் தான் வந்து லாஸ்ட் டைம் மீட்டப் போய் அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இது காமெடி தான். படத்துக்கு என்ன செகண்ட் பார்ட் எல்லாம் லீடு லீடு லைட்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு, வந்தால் தான் இதுக்கப்புறம் தான் தெரியும் என்னன்ட்டு.